Hello viewers, welcome to Mango Desk. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு டின்னர் ரெசிபி மசாலா உப்மா. நம்ம யூசுவலா செய்யற ரவா உப்மா கொஞ்சம் பிளெயினா இருக்கும். ஆனா இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃபரண்ட், நல்லா ஸ்பைசியா இருக்கும். ஆனா இது ரவா பிரியாணி கிடையாது, ரவா உப்மா தான். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துர்க்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா ஏலக்காய். ரொம்ப ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம் ஏலக்காய். சேர்த்துட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு 4 பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கியிருக்கு, நல்ல பூண்டு ஸ்மெல் வருது. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் அளவு நீங்கள் ஏற்றிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி ஒயிட்டிஷாக இருந்தாலே போதும், நான் அதனால் மஞ்சள் தூள் சேர்க்கலை. இப்போ மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ரவை சேர்க்க போகிறோம். நான் இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இது 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ரவையை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 5 to 6 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்பப்போ கைவிடாமல் கிண்டி விட்டுருங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது அன்ரோஸ்டட் ரவா தான். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணியை சூடு பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் ரவைக்கு 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி எடுக்கலாம். நான் ரவை எடுத்த அதே டம்ளரில் தான் தண்ணி எடுக்கிறேன், மாற்றி எடுக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு 3.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன், அதை நல்லா சூடு பண்ணுறேன். பேரலாக ரவை கூட சேர்ந்து இதுவும் தண்ணியும் கொதிச்சிட்ருக்குட்டு. இப்போ ரவையும் 5 to 6 minutes வந்துருச்சு, தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு லம்ஸ் வராத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெந்த பிறகு கரெக்டாக செட் ஆகிடும். தாராளமாக ஒரு கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு லிட் போட்டு மூடிட்டு 3 to 4 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ 3 to 4 minutes ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை லேசாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும்னா இந்த டைமில் ஒரு 1/2 மூடி லெமன் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 1-2 minutes வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் கரெக்டான பதத்தில் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அழகாக ஒட்டாமல் வரும். நம்மளோட மசாலா உப்மா ரெடி. கார்னிஷிங்க்கு ஒரு கொத்தமல்லி இலையை வச்சிடலாம். ரொம்ப 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 சிம்பிள் ரெசிபி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதுக்கும் பெருசாக டைம் எடுக்காது. மேக்ஸிமம் 15 minutes தான் ஆகும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ், சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் மஞ்சத்தூள் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன், சேர்த்துருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக எல்லோ கலரில் வரும். Hope you all like this video. We'll meet you soon in the next video. Thank you for watching.